வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜியாலஜி பற்றி வந்து ஒரு 10 ஹிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பக்ரானங்கல் திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா வந்து சட்லஜ் நதியோட குறுக்க தான் வந்து இந்த பக்ரானங்கல் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கும். நம்ம உலகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புவியீர்ப்பு அணை வந்து இங்கே தான் இருக்கும். இந்தியாவில் கிணற்று பாசனத்தின் மூலம் எத்தனை சதவீதம் விவசாயம் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 62% வந்து கிணற்று பாசனத்தின் மூலம் வந்து விவசாயம் வந்து நடைபெறுது. உலக மீன் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3% வந்து இந்தியாவோட பெர்சன்டேஜாக வந்து இருக்குது. மருந்து பொருட்களுடன் தொடர்புடைய புரட்சி வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சி. இது வந்து மருந்து பொருள், அது போக வெங்காயம் இதெல்லாமே ஒரு இறால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இளஞ்சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது. இந்திய வேளாண் பருவ காலங்களில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான வேளாண் பருவம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா காரிஃப் பருவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அயன மண்டல மற்றும் உப அயன மண்டல காலநிலைகளில் வளரும் பசுமையான தாவரம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தேயிலை. சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம். நாட்டின் பழமையான எண்ணெய் வயல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திக்பாய் தான் வந்து நாட்டோட பழமையான எண்ணெய் வயல். விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிலகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1923. இது வந்து பத்ராவதி அப்படின்ற பிளேஸில் வந்து இருக்கும். பத்ராவதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து இருக்குது. தீப்பாறை மற்றும் உருமாறிய பாறையின் கலவையாக காணப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இரும்பு தாது தான் வந்து தீப்பாறை மற்றும் உருமாறிய பாறையோட கலவையாக வந்து நம்ம புவியில் வந்து காணப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.